மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் இங்கே துவக்கத்தில் வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் திருச்சி சிவா அவர்களே, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வைரமணி அவர்களே, காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அருமை தம்பி துரை வைகோ அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி அருண் நேரு அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, கூட்டணி கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களே, அருமை தோழர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேற்று மாலை திருவாரூரில் பரப்புரையை தொடங்கினேன். இன்று தீரர்கள் கோட்டமாம் திருச்சிக்கு வந்திருக்கிறேன். 3 வாரத்திற்கு முன்னாடி தான் இதே திருச்சியில் மாபெரும் மாநில மாநாட்டுக்காக வந்தேன். இப்போ மீண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் திருச்சிக்கு வர்ற மாதிரி திராவிட மாடல் ஆட்சியும் மீண்டும் மீண்டும் வரணும். அதுக்கு நீங்க தயாரா? தயாரா? சத்தம் கேட்கல. நன்றி. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளையும் நீங்கள் வெற்றியை கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் தந்த அந்த வெற்றியால் 2 சிறப்பான அமைச்சர்களை தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தந்திருக்கீங்க. இந்த முறையும் திருச்சியில முழு வெற்றி, 100% வெற்றி தருவீங்களா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. மகிழ்ச்சி, நன்றி. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர், திருச்சியின் தீரர், மாநாட்டு நாயகர், கழகத்தின் முதன்மை செயலாளர், என்னுடைய ஆருயிர் சகோதரர் கே நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, என்னுடைய ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவருடைய அருமை மகன், எப்பவும் சிரிச்ச முகத்தோட
குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவரையும் கவரக்கூடிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு திருவெரும்பூர் மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக என்கிட்ட எப்பவும் பேசி எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவர். தொகுதி மக்களோட ஏற்கனவே 2 கலந்தவர். நல்ல வெயிட்டான வேட்பாளர் சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருச்சி கிழக்கு மக்கள் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நமது வெல்லும் வேட்பாளர் பாரிவள்ளல் அவர்கள் அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு மக்களுக்கு நிச்சயம் தொண்டாற்றக்கூடியவர். கழகத்திற்காக உழைத்த தந்தை தங்கவேல் அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய தம்பி பாரிவள்ளலுக்கு லால்குடி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை தேடித் தந்திட வேண்டும். அடுத்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் கதிரவனுக்கு நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். தொகுதி மக்களுக்காக கடந்த 5 ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களும் உதவிகளையும் செய்தவர். அப்படிப்பட்ட தம்பி கதிரவனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் எஸ் துரைராஜ் அவர்கள் இவர் தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய அந்தநல்லூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக 2 முறை சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். இப்போ திருவரங்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் அந்த தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதி, அங்கு நமது வெல்லும் வேட்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்திருந்தாலும் நமது உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். கடந்த முறை போலவே இந்த முறையும் அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தந்திட வேண்டும். அடுத்து முசிறி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தம்பி கருணை ராஜா அவர்கள் மறைந்த முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய அருமை மகன், தலைமை செயற்குழு உறுப்பினர், பொறியாளர் அணியினுடைய பொறுப்பில் இருந்து பணியாற்றக்கூடியவர் கருணை ராஜாவுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் முஸ்லிம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து துறையூர் சட்டமன்ற தொகுதி நம்முடைய தோழமை இயக்கமான காங்கிரஸ் இயக்கத்திற்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறோம். விரைவில் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை துறையூர் மக்கள் கை சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். இங்கே இந்த மேடையில் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 8 வேட்பாளர்களுக்கும் அதேபோல் அறிவிக்க போகிற காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரையும் சேர்த்து
திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் 9 வேட்பாளர்களையும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி வெற்றி பெற வைக்கணும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். உங்களுக்கு சீட்டு கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஏன் உரிமையோடு நான் பேசுகிறேன் என்று கேட்டால், அந்த அளவுக்கு இந்த திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். உறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் நேரமில்லை. வெயிலில், கொடுமையான வெயிலில் நீங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சுருக்கமாக தலைப்புச் செய்தியா மிக மிக சிறப்புக்குரிய சிலவற்றை மட்டும் நான் உங்களிடத்தில் லிஸ்ட் போட காத்திருக்கிறேன். பக்கத்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் கூட இது என்னப்பா ஒரு பஸ் ஸ்டாண்டை ஏர்போர்ட்டை மிஞ்சுகிற வகையில் இருக்குன்னு வியந்து போய் வீடியோ போடுகிற திருச்சி பஞ்சப்பூர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், அது பக்கத்திலேயே பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம். அது மட்டுமல்ல, திருவரங்கம் லால்குடி மாநகராட்சிகளையும் புதிய பேருந்து நிலையங்கள். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 327 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறையை இன்றைக்கு கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அமைச்சரை தந்த உங்கள் மாவட்டத்தில் 2 மாதிரி பள்ளிகளை கட்டியிருக்கிறோம். உங்கள் மாவட்டத்துக்கு மட்டுமே நம்முடைய நேரு அவர்கள் 9 கூட்டு குடிநீர் திட்டங்களையும் 18 மறுசீரமைப்பு குடிநீர் திட்டங்களையும் செஞ்சு கொடுத்திருக்கிறார். திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி சூரியூரில் மினி ஸ்டேடியம் மற்றும் ஜல்லிக்கட்டு மைதானம், துறையூரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சமயபுரத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் உலா, மணப்பாறையில் சிப்காட் தொழிற்பூங்கா. இது மட்டுமல்ல, கூடிய விரைவில் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அதனுடைய தொடக்கத்தில் திறந்து வைக்க போகக்கூடிய பெரிய திட்டங்கள் என்னன்னு இப்போ சொல்கிறேன். டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் அமைய இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நூலகம், பஞ்சப்பூரில் டைடல் பூங்கா, சூரியூரில் மிகப்பெரிய ஒலிம்பிக் அகாடமி ஆகியவற்றை விரைவில் நாம் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விரைவில் அதை திறந்து வைக்க இருக்கிறோம். நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்தும் மகா திட்டங்கள். திருச்சியினாலே அது பிரம்மாண்டம்தான். அதனால தான் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதி மக்களுக்காகவும் இப்படி பிரம்மாண்டமான திட்டப்பணிகளை நாம் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இவை தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டப்பணிகளை தொகுதி வாரியாக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தலைநகர் சென்னைக்கு சவால் விடுகிற வகையில் திருச்சி இன்றைக்கு தரம் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை என்னால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். மொத்தமாக டோட்டல் போட்டால் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், கடந்த 5 வருஷத்தில் இந்த திருச்சிக்காக 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான்
உங்களிடத்தில் நான் உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு எங்கள் மேலே நீங்கள்லாம் நம்பிக்கை வச்சு எங்களை ஆதரித்து பொறுப்புல உட்கார வச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கையை நான் இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். கொடுக்காத பல வாக்குறுதிகளையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். திராவிட மாடல் அமைச்சதும் அது அமைந்ததும் மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண வசதி செஞ்சு தருவோம்னு சொன்னேன். முதலமைச்சரான முதல் நாளே பதவியேற்றுக்கொண்டு கோட்டைக்கு சென்று முதல் கையெழுத்து போட்டேன். மகளிர் எல்லாரும் இன்றைக்கு டவுன் பஸ்ஸில் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க, பயணிக்கிறாங்களா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகையா 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்குகிறோம். உண்டா இல்லையா? இப்போ நம்மை பார்த்துத்தான் மற்ற மாநிலங்களும் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் வாக்குறுதியில் சொல்லாத திட்டம். 19 லட்சம் பிள்ளைகள் சூடான சுவையான காலை உணவை சாப்பிட்டு விட்டு வந்து படிக்கிறாங்க. நான் முதலும் திட்டமும் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படவில்லை. 48 லட்சம் திறன் பயிற்சி சான்றிதழ்களை நம்முடைய இளைஞர்கள் நான் முதல் திட்டத்தில் இன்றைக்கு பெற்றிருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நீங்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். 3000 ரூபாய் பொங்கல் பரிசு எல்லாருக்கும் வந்துச்சா? மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி தடுக்க நினைச்சாங்க. அதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு நிதியும் சேர்த்து 2000 சேர்த்து 5000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்தோம். 5000 ரூபாய் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? அரசு ஊழியர்களுடைய நீண்ட ஆண்டு கால பிரச்சனை, சற்றேறக்குறைய 23 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறோம். இவை எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் இல்லை, பாஜக ஆளுகிற மாநிலத்தை போல மத கலவரங்கள் இல்லை, உத்தரப்பிரதேசத்தை போல கும்பல் வன்முறை இல்லை, மணிப்பூர் மாதிரி தொடர் வன்முறைகள் இல்லை. இப்படி எல்லாம் உருவாக்கணும்னு பாஜக செஞ்ச சூழ்ச்சிகளையும் நாம் முறியடிச்சிருக்கிறோம். அமைதியான சூழலும் திறமையான மனித வளமும் நம்ம ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு முதலீடுகளும் தமிழ்நாட்டில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கான தெளிவான செயல் திட்ட அறிக்கையா திமுக தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பல இருக்கிறது. ஆனால் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஹைலைட்டாக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்கிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க போகிறோம். என்ன மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சியா இல்லையா? அதேபோல் புதுமை பெண் தமிழ் பெண் திட்டத்தில் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இப்போ மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். இனி அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல்
காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த நாம் அறிவித்திருக்கிறோம். மேலும் 15 லட்சம் மாணவர்கள் அதனால் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையில் சீக்கிரம் எழுந்து சமையல் செய்கிற சுமை குறைய போகுது. அதேபோல் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் அடுப்பு போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற வாங்கிக்கவும் இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுவும் நீங்கள் வசிக்கிற பகுதிகளில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடையில், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, உங்களுக்கு பிடிச்ச மாடலாக பார்த்து இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவு ரூபாய் கூப்பன்? எவ்வளவு ரூபாய் கூப்பன்? தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் கொடுத்துட போறோம்னு அறிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதை பற்றி தான் ஒரே பேச்சா இருக்கு. நம்ம பெண்கள் ஒரு சேலை வாங்கினா கூட அவங்களுக்கு பிடிச்ச கடையில், அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில், அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதை மனசில் வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்தில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். அதே போல் உலகுக்கே உணவளிக்கக்கூடிய, உழவர்களை மதிக்கக்கூடிய, அவர்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருக்கிறவங்க ஒருவேளை வச்சிருப்பீங்க. சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதிக கரண்ட் செலவாகும், அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருப்பீங்க. அதை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் அரசே இனி வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இன்னும் இருக்கு, மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக, மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. யாராவது மகளிர் சுய உதவிக்குழு சார்ந்தவர்கள் இருந்தால் கையை வச்சு காட்டுங்க பார்ப்போம். அதை காட்டுறாங்க போகிறேன். மகளிர் சுய உதவிக்குழு, நன்றி நன்றி. உங்களை எல்லாம் பிஸ்னஸ் உமனா முன்னேற்றத்துக்காக அதற்கேற்ற வகையில் ஷூரிட்டி எதுவும் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் வழங்கப்படும். பேரிடர்கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு 27000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12000 ரூபாயும் வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கிற 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டிற்குள்ளாக லேப்டாப் வழங்கப்படும். அடுத்து
5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டின் இதயமாக இருக்கிற இந்த டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், இப்படி ஏராளமான வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் சொன்னா செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். நான் கலைஞரின் மகன். யாருடைய மகன்? யாருடைய மகன்? கலைஞருடைய மகன். சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றிட்டு வர திட்டங்களை அதுக்கு சாட்சி. தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டை எல்லா துறைகளிலும் படுகொலைக்கு தள்ளின அதிமுகவும் இந்தியாவை வரலாறு காணாத சரிவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்து அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணிக்கு இந்த தேர்தலையும் வழக்கம் போல படுதோல்வியை தான் நீங்கள் பரிசா தரணும். தயாராயிட்டீங்களா? மக்களுக்கு நேரடியான 8,000 ரூபாய்க்கான கூப்பனை தரப்போகிறோம். நம்முடைய இல்லத்தரசு திட்டத்தை பார்த்து இன்றைக்கு வயிறு எரிஞ்சு அது ஊழலுக்கான திட்டம்னு சொல்றார். யாரு? பழனிசாமி சொல்றாரு. எந்த பழனிசாமி? சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறதுக்காகவே ஆட்சியை நடத்தின பழனிசாமி. திமுக செய்கிற ஒவ்வொரு திட்டமும் தரமானதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 தேர்தலின் போது கலர் டிவி வழங்குவோன்னு சொன்னார். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கலர் டிவியோட கொள்முதல் நேர்மையாகவும் தரமானதாகவும் யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் இருக்கணும்னு முடிவு செஞ்சு அதுக்கான டெண்டரை ஒப்பந்ததாரரை முடிவு செய்ய அனைத்து கட்சிகள் கொண்ட அதிமுகவும் சேர்த்து, எதிர்கட்சியாக இருக்க அதிமுகவும் சேர்த்து, அனைத்து கட்சி உறுப்பினர்களை சேர்த்து ஒரு குழுவை அமைச்சார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே கலர் டிவி வழங்குகிற அந்த விழாவை தொடங்கி 1.5 கோடிக்கு அதிகமான நம்முடைய தமிழர்களுடைய வீடுகளுக்கு கலர் டிவியை வழங்கணும். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பல வீடுகளில் கலர் டிவியா மட்டுமல்ல, கலைஞர் டிவியா அது நிலைச்சு நிற்குது. இதுக்கு பேர் தான் குவாலிட்டி. இதுவே அதிமுக ஆட்சியில் மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர், மின் விசிறி கொடுத்தீங்களே, என்னாச்சு? காயிலாங்கல்ல இருக்கு. இந்த லட்சணத்தில் வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாம் என்று பேசிக்கிட்டு இருக்கிறார் நம்முடைய பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே 2021 தேர்தலில் மகளிர் உரிமை தொகையா நாங்கள் 1000 ரூபாய் வழங்குவோன்னு சொன்ன உடனே அவசரமாக அவ வீட்டில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் மிஷினை ஆன் பண்ணிட்டு 1500 ரூபாய் தருவோன்னு அறிக்கை வெளியிட்டார். பழனிசாமியோட வாய்ச்சி பாடலும் அவருடைய அலங்கோல ஆட்சி நிர்வாகத்தோட ஊழல் அந்த பவுசும் தெரிஞ்சு மக்களான நீங்கள் அவரை புறக்கணிச்சிங்க. இப்போ மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு வயிற்றெரிச்சல்ல தன்னை போலவே பிறரையும் நினைச்சு ஊழல் நடக்கும்னு பேசிட்டு இருக்கிறார். அண்மையில் மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் என்பதற்கு ட்ரெயிலர் தான் அது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய நுழைவு வாயில் தந்தை பெரியார் படத்தை வைக்கக்கூடாதுன்னு பாஜக சொன்னதும் சுயமரியாதை இல்லாமல் அதை எடுக்க துணிந்தவர் தான் பழனிசாமி. மதுரை பாஜக ஆதரவு கூட்டத்தில் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி காணொலி காட்சிகள் எல்லாம் வெளியிட்டாங்க. அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள்
3 பேர் கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் விட்டு இருப்பாரா? அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலே விட்டு இருப்பாரா? வேற எங்கள் அண்ணாவை இப்படி அசிங்கப்படுத்தினா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? பழனிசாமியுடைய ஒரே சாதனை அதிமுக எனும் கட்சியை அடிமை கூட்டமாக சீரழிச்சிருக்கிறதா அவங்க சாதனை. திராவிடம் என்ற சொல்லும் அந்த கூட்டத்தில் அவமானப்படுத்தப்படுது. அதிமுக முன்னணியினர் கூட அதை கூட தடுக்கல. திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் புராணங்களை எல்லாம் படித்ததில்லைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் தான் பழனிசாமி. இந்த துப்பு கெட்ட பழனிசாமி யார் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு பாஜகவுடைய பாதம் தாங்கியா இருந்து கொண்டிருப்பவர் தான் பழனிசாமி. சிறுபான்மை சமூகத்துக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரித்து அதை நிறைவேற துணை போன கட்சி தான் அதிமுக. ஏன் இவங்களோட சேர்ந்து பாட்டாளி அன்புமணி ராமதாஸும் ஆதரவாக வாக்களித்து துரோகம் செஞ்சார். இவங்களால தான் சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த சட்டமே மாநிலங்களில் நிறைவேறிச்சு. அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் மேலே தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. சுமார் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. இவங்களோட இரத்தக்கரை இன்றைக்கு அதிமுக கையில் தான் இருக்கு. இவ்வளவுக்கும் பிறகும் பழனிசாமி என்ன பேசினார்? குடியுரிமை சட்டத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் காட்டுங்க என்று சொன்னவர் தான் பழனிசாமி. ஆனால் சிறுபான்மையின் வாக்குகள் வேணும்னு 2024 தேர்தலில் தனியாக நின்று நாடகம் ஆடினப்போ சிஏ சட்டத்தை கண்டிக்கிறதா பல்டி அடித்தார் பழனிசாமி. பாஜக மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க, சிஏ சட்டம் ஒரு வரலாற்று பிழைன்னு பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டார் பழனிசாமி. நான் இப்போ கேட்குறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களை, நீங்கள் இப்போ அந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? தைரியம் இருந்தால் வெளிப்படையாக சொல்லுங்க. பழனிசாமி துரோக பட்டியல் இத்தோடு நிற்கலாம். 3 வேளாண் சட்டங்களை பாஜக கொண்டு வந்தப்போ கண்ணை மூடிக்கிட்டு அதையும் ஆதரித்தார் இந்த பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின 8 மாநில விவசாயிகளை புரோக்கர்னு வசைபாடி கொச்சைப்படுத்தினார். இப்படி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து முழுசா சந்திரமுகியாவே மாறி இருக்கிறார் பழனிசாமி. அதாவது முழு சங்கியாகவே மாறிவிட்டார். ஊர் ஊரா போய் அதிமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா எதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற காரில் மாறி மாறி போய் முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில் வந்தார்? சார், நான் கேட்குறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர் தான். ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னா அதில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஏன் அதிமுக சின்னத்தில் போட்டியிடாம பாஜகவுடைய சின்னத்தில் போட்டியிடுறாங்க? பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? அதிமுக என்ற பெயரை கூட அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏ சர்க்கார் தான் திரும்ப திரும்ப சொல்றார்.
ஆனா நாம தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்னா மட்டும் இது என்ன டெல்லி தேர்தலா? ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பெரிய அறிவு கொழுந்து மாதிரி கேட்கிறார் பழனிசாமி. தன் மீதான ஊழல் புகார்கள், உறவினர் வீடுகள் நடந்த ரெய்டுகள் இருந்து தப்பிக்க மொத்த கட்சியும் பாஜக கிட்ட பழனிசாமி அடகு வச்சிட்டார். மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்தில் எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். எப்படி? மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்துக்கு எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். கூவத்தூர் வரலாம் உங்களுக்கு தெரியும். திரும்பவும் இவர்கிட்ட ஆட்சி போனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் டெல்லி கிட்ட அடகு வச்சிருவார். அடகு என்ன மொத்தமாக வித்துடுவார். இவருடைய ஓனரான பாஜகவின் ஒரே நோக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது தான். நேராக வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நோட்டாவுக்கு கீழே அனுப்பிச்சிடுவாங்க. அதனால தான் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவை முகமடி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கடந்த 11 ஆண்டு காலத்தில் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யலை. நம்ம மக்களோட எந்த கோரிக்கையும் நிறைவேற்றலை. 12 ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இதுவரை சிறப்பு திட்டம் கூட கிடையாது. அறிவித்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை இப்போ என்ன நிலை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதுவும் இன்னும் கட்டி முடிக்கப்படலை. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. மதுரை, கோவை, திருச்சி இந்த மாநகர எதிர்கால வளர்ச்சிக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம், அதுவும் கொடுக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை ஒழுங்காக தராமல் இழுத்தடிக்கிறாங்க. ஒசூர் விமான நிலையத்துக்கும் அனுமதி தரல. பள்ளி குழந்தைகளுக்கான கல்வி நிதியையும் தரது தடுக்கிறாங்க. குடிநீர் திட்டத்துக்கு நிதி கிடையாது. இவ்வளவு அநீதிகளையும் செஞ்சுட்டு தேர்தல் வந்துருச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வரார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். கடந்த மாதம் கூட இதே திருச்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார். நான் கேட்குறேன், அப்படி வந்தவர் இதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு செஞ்சு இருக்கக்கூடிய திட்டங்கள்னு எடுத்து காட்டினாரா, சொன்னாரா? எங்களால் தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மைகள்லாம் கிடைச்சிருக்குன்னு பட்டியல் போட்டு சொன்னாரா? இருந்தால் தானே சொல்ல முடியும். சட்டையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இதில் திமுக இந்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு 19 சொல்லிட்டு போறாரு. என்னோட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு சாதனை திட்டம் குறித்தும் புள்ளி விவரத்தோடு விளக்கி சொல்கிறேன். நம்ம அரசோட திட்டங்களால் பயனடைகிற பலரும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த மக்களும் ஊடகங்களில் அதை தொடர்ந்து பதிவு செய்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, மக்களான உங்ககிட்ட கேட்டிருந்தா கூட திராவிட மாடல் திட்டங்களை வரிசையாக சொல்லியிருப்பீங்களா இல்லையா? பரவாயில்லை. எப்போ டூர் மோட்லேயே இருக்கிற பிரதமருக்கு இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க நேரம் இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கணும் என்ற எண்ணம் இருந்திருக்காது. அவர்கிட்ட நான் கேட்குறதெல்லாம், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஒரு வார காலம் இங்கேயே தங்கி இருந்து எங்கள் தமிழ்நாடு எப்படி தலை நிமிர்ந்து சிறந்த தமிழ்நாடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடக்கிற மாதிரி அட்டுழியங்கள் இங்கே கிடையாது. பெண்களை பாதுகாப்பாக வாழ வைப்போம்னு பிரதமர் சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டில் இல்லை, பாஜக ஆளுகிற மாநிலங்களை போய் தான் இதையெல்லாம் பேசணும். அதை விட்டு என்டிஏ கூட்டணியினர் தமிழ்நாட்டை பற்றி அவதூறா பேசுறது தமிழ்நாட்டை நாசப்படுத்தவும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை கெடுக்கணும் தான். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் வளர்ச்சியும் தொடரணும்னா 7வது முறையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும். திராவிட மாடல் தொடரணும். பாஜகவும் அதன் கொத்தடிமையும் கூட்டமும் அதோட தீமைகள் நாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். தமிழ்நாடாக தான் இருக்கணும். உத்தரப்பிரதேசம் போல, மணிப்பூர் போல வன்முறை காடாக மாறக்கூடாது. இவங்க வந்தால் தமிழ்நாட்டோட பெயரை தட்சிண பிரதேசன்னு கூட மாற்றவும் தயங்க மாட்டாங்க. இதை தடுக்கணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும்
பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஓரணியில் இணையணும். நம்முடைய எதிரிகளையும் பாஜகவுடைய உதிரிகளையும் வீழ்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. பாஜகவோட டப்பா இன்ஜின் முன்னாடி நம்ம திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெல்ல போகுது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா? நடக்க இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக போரில் அரசியல் வெறுப்புகளெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். கலைஞரின் மகனா உங்ககிட்ட கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள். இது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு நலனில் அக்கறை கொண்ட ஒவ்வொருடைய கடமை. அதை உணர்ந்து திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நம்மை வெல்லும் வேட்பாளர் திருச்சியின் தீரர் கே நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களியுங்கள். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெல்லும் வேட்பாளர் இனிகோ இருதராய் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களியுங்கள். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களுக்கு வாக்களியுங்கள். அதேபோல் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் பாரிவள்ளலுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்கணும். மண்ணச்சேனலூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் கதிரவனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் துரராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர் அப்துல் சமத் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். முசிறி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் கருணை ராஜாவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். துறையூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நம்முடைய ராகுல் காந்தி அறிவிக்கிற வேட்பாளருக்கு கை சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றி தேடித்தரணும்னு கேட்டு உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியனுக்கு வழங்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.